சூப்பரான டிஃபன் காம்போ ரவா கோகனட் தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷா தக்காளி கார சட்னியும் பண்ண போறோம். 1 கப் ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் தயிர். ரவை எடுத்த கப்லயே மற்ற எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் சுகர். இதுல 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு 10 நிமிஷம் இது ஊறிட்டு இருக்கட்டும். இந்த கேப்ல சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 15 போல சின்ன வெங்காயம், கட் பண்ண 2 பெரிய தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 2 ஆர்டினரி மிளகாவும் 1 காஷ்மீரி மிளகாவும், 5 பல் பூண்டு. பூண்டை ஸ்கின்னோடயே சேர்த்துக்கங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப தண்ணி சேர்க்காம இந்த அளவு நைஸா அரைச்சுக்கங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் செவந்ததும் கறிவேப்பிலை. அடுத்து ஸ்டவோட தீயை நல்லா குறைச்சிருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுல மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி, இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம். 5 நிமிஷத்துக்கு சட்னியோட பச்சை வாசனை போக கொதிச்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சட்னியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இத மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 1/4 கப் தண்ணி. இப்ப இத இந்த அளவு நைஸா அரைச்சு எடுத்திருக்கேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப இத வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட், 1/4 டீஸ்பூன்ல பாதி சமையல் சோடா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசையை ஊத்திடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு தோசையை ஊத்திடலாம். இந்த தோசை ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மீடியம் திக்னஸ்க்கு விட்டுக்கங்க. தோசையை சுத்தியும் தோசை மேலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் மேல மட்டும் கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த தோசையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம நினைச்ச மாத்திரத்துல உடனே ரெடி பண்ணிடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம். ஓப்பன்லயே 1 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். 2 பக்கமும் தோசை வெந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். டேஸ்டான ரவா கோகனட் தோசையும் தக்காளி கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க.